பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வீட்டிலையே செஞ்ச பன்னீர் போட்டுட்டு 2 சிட்டிகளவு உப்பு தூவிக்கலாம். அதில் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணோன்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு 2 ட்ராப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். அதில் ஒரு கிண்ணத்தில் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி போடணும் பாஸ்மதி ரைஸ்க்கு. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே லைட்டாக தட்டி போட்டுக்கலாம். அதை பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்ச ஆனியன் போட்டுட்டு கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்கிக்கலாம். கேரட், பீன்ஸ் 2த்தையும் நறுக்குனது போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பட்டாணி ஒரு கிண்ணம் எடுத்துருங்க. ஒரு பட்டாணியும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி பன்னீர் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி 1/2 ஸ்பூன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை மட்டும் தனியாக எடுத்து இந்த காய்கறி கூட கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்போ தான் அரிசி நல்லா உதிரியாக வரும் இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணும்போது. அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்ச தண்ணி மீதி இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். தண்ணி அளவு மாறாத ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுட்டு குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் வச்சா போதும். இதுக்கு பச்சடியாவது எதுனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிக்கலாம். இது செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேணும்னா முந்திரி கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. உதிரியாக எம்மியாக பன்னீர் புலாவ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe for more videos.